காட்டுக்கு கரெக்டாக சொன்னோம். இதெல்லாம் அப்பாட்ட காட்டுங்க. பார்த்தால பச்சை கலர் இருக்குதா மண்ணு? பச்சை கலரு. நாளைக்கு அப்பாவை வந்து டிஃபன் சாப்பிட்டு போகிறோம். சரி, பைப் கட்ட பார்க்கணும். அப்படியே இதான் பச்சை கலர் மண் வருதுல்ல? ஆமாம். பச்சை கலரு, இந்த சிவப்பு கலரு, ஆமாம், இதெல்லாம் கலந்து வரும் மண். நல்லா பேசுவதா? இதெல்லாம் வந்தாலே குடிக்கிறதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி. டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், அந்த 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 ஊற்று தான் இது. என்ன இதில் ஒரு ஃபுல்லாக குழாங்க இல்லை, குழாங்கலோட அரிசி வரும் மண் எல்லாமே. இது எல்லாமே இந்த குழாயில் பேசுவது கருங்கல்லாம் வரும்ல. கருங்கல் வருது, அதான் கேட்குறேன். அந்த கருங்கல்லாம் வரும். ஏன் அது? அதோட ஒரு ஊற்று தான் அது. ஊற்று தான். குழாங்கல் ஜல்லி எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ஊற்று வரும். அதை உடச்சின்னு போகிறதுனால தான் டப் டப் டப்பாக அடிச்சுன்னு போகுது பாருங்க. அடிச்சுன்னு போகுதுல்ல, அதனால அந்த பெல்ட்டுக்கே ஒரு ரீசன் தான். எல்லாம் சின்ன சின்ன எல்லாம் பெரிய பெரிய கல் இன்னும் வெளியே வரல. வரணும் இன்னும் எல்லாம் வெளியே வரல. தொட்டு பார்த்தா அந்த கையில் இந்த மண் இருக்கக்கூடாது. ஆமாம், இந்த காற்றுல பறக்கிற சவுடு இருக்கக்கூடாது. இதெல்லாம் சவுடு கிடையாது. இதெல்லாம் பெருமண். இது எவ்வளோ வரைக்கும் சவுடு வந்துருக்காங்க? சவுடுன்னு ஒரு 10 அடி 15 அடி தான் இருந்தது. அவ்வளோதானே? எல்லாம் பெருமண். இதெல்லாம் பெருமண். இந்த மண் தான் கிடைக்காது. மண் கசாலே போதும். இந்த மண் கசாலே ஊற்று அதிகமான இருக்கிற மண் தான். இதை கல் ஊற்று சொல்லுவாங்கல்ல, அந்த வகையில் சேர்ந்தது இது. இதோட பெருசாலாம் வரும். இதோட பெருசாலாம் வரும். அதெல்லாம் வச்சு வாங்குவோம். இந்த கடலூரில் ஒரு போர் போட்டோம். குழாங்கல் சைஸில் இருக்கும் ஒரு இதுவும்